வைக்கோலுக்கு பதிலாக சேர்க்கும்படி எல்லாம் என்ன செய்ய, இன்னும் வைக்கோலை முதல்ல வச்சுருந்தாங்க. இன்னும் காலனி அந்த கால்நடைகளுக்கு வைக்கோலை கொண்டு வந்திருக்காங்க. ஜனங்கள் எல்லாம் சிதறி ஒன்றா சேர்ந்தாதானே இவங்க என்ன செய்வாங்க, கூடி கூடி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு, அதே போல தான் நம் ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபிக்கிறதுக்கு தடையாக ஒரு கூட்டம் எழும்பும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி இருதயத்தை பாரப்படுத்தும். ஆனாலும் தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்துக்கு நாம் நிற்கும் பொழுது, தேவன் எவர்களை அழைத்தாரோ அவர்களை முன்குறித்தாரோ அவர்களை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். அப்பேற்பட்ட விசுவாச வார்த்தைகள் உங்களுக்குள் இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்தாரா, நீங்கள் வீட்டில் போய் இந்த அதிகாரத்தின் பொழுது வாசிங்க. என்ன விதமாய் ஒடுக்கினார், என்ன விதமான காரியங்கள் பார்வோர் அந்த சுமையை எவ்வளவா செலுத்தினார் என்பதை நீங்கள் வீட்டில் வாசிங்க. சமைத்து விட்டு என்ன உபாகம 4:34-35 வாசிங்களேன். எப்படி தேவன் எவ்விதமான 7 காரியங்கள் மூலமா அந்த பார்வோனை சந்திச்சு மீட்டுக் கொள்கிறார். எடுத்து வாசிப்போம்.